ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறையாக பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூஸ்டு சோலார் 12 பேனல் போட்டு 3 ஹெச்பி டெக்ஸ்மோ பம்பு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெக்ஸ்மோ பம்ப் வந்து அவங்க ஏரியாவில் வாங்கி இறக்கி விட்டாங்க. இது எந்த ஏரியான்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு திசைன்விலை என்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டர் இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி உள்ளே போகாது. ஃபுல்லாக உழவு எடுத்து விட்ருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஃபுல்லாக இப்போவும் மழை தூரிட்டே தான் இருக்குது. அதனால் வண்டி உள்ளே போகாது. அதனால் டேட்ரியில் மாற்றி விட்டு டேட்ரியில் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஒர்க்கு. இந்த இடம் தான் வந்து போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மு பக்கம் இருக்கிறது தான் வந்து போர்வெல். இப்போது நம்ம ஸ்டாண்ட் ஒர்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் கீழே குழி வந்து ட்ரில் போட்டு கிளியராக குழி எடுத்துகிட்டு பைப் வச்சு எல்லாமே எடுத்து மேலே லாக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக மேலே பேனில் ஏற்றிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவே. கிட்டத்தட்ட குழி எடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மழை வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது. எப்படி ரன் ஆகுது என்னன்றது இப்போ பார்க்கலாம். பேனல் ஏற்றியாச்சு. இன்னும் ட்ரைவ் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்குது. ட்ரைவ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குழி மேடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் பேனல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு டோட்டலாக கிளியராக எப்படி ரன் ஆகுதுன்றது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 400 அடி ஆழம் போர், 350 அடி 370 அடி இறக்கிருக்குன்னு சொன்னாங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா 1.25 டெலிவரி பைப்பு. மோட்ரு வந்து 3 ஹெச்பி டெக்ஸ்மோ 20 ஸ்டேஜ் 22 ஸ்டேஜ் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கரண்டில் போட்டு ஓட்டி பார்த்துட்டாங்க. அந்த தண்ணியே வருதா இல்லை வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, கம்மியாக வருதா அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மழை பெஞ்சதுனால பைப் எல்லாமே ரொம்ப மண்ணாக கலேஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுலாம். லாஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. ட்ரைவ் மாட்டியாச்சு. அடுத்த லைன் கொடுக்குறது மட்டும்தான் இருக்குது. லைன்லாம் கொடுத்துட்டு எப்படி ரன் ஆகுதுன்றதும் பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு காங்கிரீட் எல்லாம் ரெடி பண்ணி காங்கிரீட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே லைன்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம். உடனே ஓட்டி பார்த்துடலாம். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. வாங்க அடுத்து வந்து தண்ணி வரதை போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈபியில் என்ன இது வந்து ஈபியில் என்ன தண்ணி ஓடிச்சோ அதே தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் அதாவது ஒரு 10% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வெயில் கம்மியாக இருக்கிறதுனால. இல்லைனா அதுவும் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. ஈபியில் என்ன வருதோ சேம் அதே தண்ணி அப்படியே ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஆளுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பேனில் 2 பேனில் வேணாலும் கால் பண்ணுங்கள். 3 ஹெச்பி 5 ஹெச்பி எது வந்தாலும் கால் பண்ணுங்கள்.